ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 1 மே 2026 வெள்ளிக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். திதி பௌர்ணமி இரவு 10:52 மணி வரை, பிறகு பிரதமை. நட்சத்திரம் சுவாதி காலை 4:35 மணி வரை, பிறகு விசாகம். யோகம் சித்தி காலை 9:13 மணி வரை, பிறகு வியதிபாதம். கரணம் பத்திரை காலை 10 மணி வரை, பிறகு பவம் இரவு 10:52 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெள்ளிக்கிழமர் காலையிலேயே மகாலட்சுமியின் அருளால ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி வந்து சேரப்போகுதுங்க. எந்த வேலையை தொட்டாலும் அதுல ஒரு சுறுசுறுப்பும் வெற்றியும் இருக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு உங்க கை கூடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற லாபம் ரொம்பவே திருப்தியா கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ரொம்ப சுமூகமா வேலைகள் எல்லாம் முடியும். பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றிப்பீங்க. குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சு மகிழ்வீங்க. வாழ்க்கை துணையோட வெளியில போய் உற்றார் உறவினர்களை சந்திப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உடம்புல ஒரு புது உற்சாகம் கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு நாளா அமைய போகுதுங்க. உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு உகந்த நாள் அப்படிங்கறதால மனசுல நினைச்ச காரியங்களை ரொம்ப சுலபமா சாதிச்சு முடிப்பீங்க. உங்களோட பொறுமையான அணுகுமுறை இன்னைக்கு பத வெற்றிகளை தேடித்தரும். வியாபாரத்துல புதுசா ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினைச்சா இன்னைக்கு தாராளமா செய்யலாம். வியாபாரம் ரொம்ப சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஆதரவு முழுமையா கிடைச்சு வேலைப்பழு குறையும். பணவரவு தாராளமா வந்து சேரும். புதுசா ஆடைகள் ஆபரணங்கள் வாங்க ரொம்ப ஆசைப்படுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் நடந்து மனச குளிர வைக்கும். வீட்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது உற்சாகம் கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமும் சுறுசுறுப்பும் ரொம்பவே அதிகமா வேலை செய்ய போற நாளுங்க. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையையும் உங்க பேச்சாற்றலால ரொம்ப ஈஸியா சமாளிப்பீங்க. மத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசகரா இன்னைக்கு நீங்க செயல்படுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் காணாமல் போகும். பணவரவு தாராளமா வந்து சேரும். சேமிப்பு உயரும். குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். சொந்தக்காரங்க அல்லது நண்பர்கள் வீட்டுக்கு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது. ரொம்ப தெம்பா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8.
கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மனசு ரொம்ப இலகுவா, எந்த ஒரு பாரமும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா இருக்க போற நாளுங்க. நீங்க தொட்ட காரியமெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். எதிர்பாராத வகையில உங்களுக்கு ஒரு நல்ல உதவி தேடி வந்து உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். உங்களோட போட்டியாளர்களை சமாளிச்சு முன்னுக்கு வருவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். மனசு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. பணவரது சீரா இருக்கிறதால குடும்பத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி இன்னைக்கு பெரிய அளவுல அன்பும் ஒற்றுமையும் கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கம்பீரமான நாளா அமைய போகுதுங்க. உங்க பேச்சுல ஒரு பெரிய அதிகாரமும் தெளிவும் இருக்கும். ரொம்ப நாளா தள்ளிப்போன ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு உங்க தைரியத்தால முடிச்சு காட்டுவீங்க. சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் உயரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். உங்களோட போட்டியாளர்களை சமாளிச்சு முன்னுக்கு வருவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும். எதிர்ப்புகள் எல்லாம் காணாமல் போகும். பணவரவு தாராளமா வந்து சேரும். சேமிப்பு உயரும். குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்ச கேட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. வீட்ல சுபகாரியங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. தந்தை வழியிலிருந்து ஒரு நல்ல உதவி கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்க போற நாளுங்க. எந்த வேலையை செஞ்சாலும் அதை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட இந்த நேர்த்தியான வேலைப்பாட்டை பார்த்து எல்லாரும் உங்களை ரொம்ப ஆச்சரியமா பாராட்டுவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகளெல்லாம் மறுபடியும் ஒரு புது வேகம் பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். வேலைகளை சீக்கிரம் முடிச்சிட்டு குடும்பத்தோட நேரம் செலவிடுவீங்க. பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். உறவினர்களோட சேர்ந்து ரொம்ப உற்சாகமா பேசி சிரிச்சு பொழுத கழிப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர் பெருமான். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் குடிகொள்ள போற நாளுங்க. உங்கள சுத்தி எப்பவும் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். கலைத்துறையில ஆர்வம் கூடும். முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு எப்பவும் நிலைச்சிருக்கும். உங்களோட சிந்தனைகள் எல்லாம் தெளிவா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல லாபம் வர ஆரம்பிக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை ரொம்ப லேசா முடியும். பணவரவு தாராளமா வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. குடும்பத்துல ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட வெளியில போய் நல்ல நேரம் செலவிடுவீங்க. அது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அன்பை பதப்படுத்தும். வீட்டுக்கு தேவையான புது பொருட்களை ரொம்ப ஆர்வமா வாங்குவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான அதே சமயம் ரொம்ப வேகமான ஒரு நாளா அமைய போகுதுங்க. நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு வெற்றியும் லாபமும் இருக்கும். உங்களோட தன்னம்பிக்கை இன்னைக்கு பல மடங்கு கூடி எல்லாரையும் அசத்துவீங்க.
வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ இல்ல புதுசா முதலீடு செய்யவோ இன்னைக்கு நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்பவே தாராளமா இருக்கும். பழைய கடன்களை அடைப்பீங்க. குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். வீட்ல பெரியவங்க உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியங்கள்ல கலந்துக்க வெளியூர் போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பெருசா பாதிக்காது. பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். ரிஸ்க் எடுக்கிற காரியங்களை இன்னைக்கு தள்ளி போடுறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ரொம்ப திருப்தியா வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு ஒற்றுமை கூடும். குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர திட்டமிடுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடினமான உழைப்புக்கு ஏத்த பெரிய பலன் வந்து சேரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாம ரொம்ப சுறுசுறுப்பா உடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட திட்டமிடல் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய யுக்திகளை கையாளுவீங்க. அது மூலமா எதிர்காலத்துல நல்ல லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு அதிகாரிகளிடம் நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி ஒரு நல்ல முடிவெடுப்பீங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை சாப்பிடுறது நல்லது. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசுல பல புதிய எண்ணங்கள் உதிக்கும் நாளுங்க. ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இன்னைக்கு நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு பெரிய சக்சஸ் உங்களை தேடி வரும். சமுதாயத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியும். தடைபட்டிருந்த பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு நல்ல செய்தியும் வரும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா கூடும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடருதுங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து எந்த ஒரு அவசரமும் இல்லாம ரொம்ப நிதானமா செயல்படணும். மனசுல தேவையில்லாத டென்ஷன் வரலாம். அதனால எதையும் பெருசா எடுத்துக்காம அமைதியா இருக்கிறது ரொம்பவே நல்லது. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இருக்கிறத சரியா கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். புதிய முதலீடுகளை கட்டாயமா தவிர்த்துடுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சின்னதா ஒரு பதற்றம் வரலாம். யாரையும் குறை சொல்லாம உங்க வேலையை மட்டும் அமைதியா பாருங்க. பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட விவாதம் வரலாம். அதனால நீங்க தான் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போகணும். கோபத்தை குறைச்சுக்கோங்க. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா பொறுமையா போங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கால பைரவர். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.